வணக்கம். ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட ட்ரைனிங் டிவிஷனை பார்த்துட்ருக்கேன். என் பேர் ராஜ்கிருஷ்ணா. இந்த ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட ட்ரைனிங் டிவிஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் இப்போ புதுசாக திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஆட்டம் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட்டில் போர்ட் மீட்டிங் இருக்கும்போது நெக்ஸ்ட் லேப் எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கொரி இருந்தது. அப்போது மதுரை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சென்னை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சென்னையை விட திருச்சியில் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்தோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே திருச்சியில் அர்பன் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ஸ்கில் செட் இவங்க ஆட்டிடியூட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இவங்கள ட்ரைன் பண்ணி ஐடி லெவலில் போகும்போது அவங்க நல்ல லாங் லாஸ்டிங்காக சஸ்டெயின் பண்ணுறாங்க. கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்தில் தான் லேக் ஆகுறாங்க. பட் இந்த ஏரியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுலேயும் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடோட சென்டராக இருக்குது. இங்கே எல்லா வகையான மற்ற இதில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களும் இங்கே போகிறனால இங்கே இருக்கிற பசங்களோட ஐடி ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் பர்டிகுலர்லி இப்போ திருச்சியில் இருக்கிற சில காலேஜஸ், என்ஐடி போன்ற பெரிய காலேஜஸ், அதுக்கப்புறம் இந்த காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அதனால் ஆட்டம் ட்ரைனிங் லேபை இங்கே நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ட்ரைனிங் லேப் ஆரம்பிச்சோன்னா உடனே நாங்கள் இங்கே டைரக்டராக இருக்கிற எங்கள் டாப் லெவல் பீப்புள்ஸை இங்கே இந்த ட்ரைனிங்கை இங்கே இம்ப்ளான் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் இங்கே திருச்சியில் ஆரம்பித்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டம் ட்ரைனிங் லேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே ட்ரைன் பண்ணுறோம் ரிசோர்ஸஸை. இது ஒரு இன்ஸ்டியூட்டும் கிடையாது, அதேமாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவும் கிடையாது. இது ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, இல்லை எனி அதர் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரைனிங் லேபில் நாங்கள் ஃபுல்லாக எக்யூப் பண்ணி அவங்கள எங்களோட ஐடி செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சி விட்றலாம். இப்போ அந்த மாடல்னா இப்போ இங்கே திருச்சியில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வர எபிசோடில் அந்த ட்ரைனிங் லேபோட கான்செப்ட் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ போன எபிசோடில் ஆட்டம் ட்ரைனிங் லேப் ஏன் திருச்சியில் ஆரம்பிச்சோன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆட்டம் ட்ரைனிங் லேபோட பேரண்ட் கம்பெனி ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது கோயம்புத்தூரில் செயல்பட்டுருக்கு. இப்போ அதோட ஒன் ஆஃப் த பிரான்ச் பெங்களூர்லேயும் இருக்குது. அதே மாதிரி அதில் மெயினில் பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் யூஎஸ் பேஸ்ட், அது ஸ்டாண்டர்ட் அந்த டைப் ஆஃப் மல்டிமீடியா டிசைன்ஸ், அதுக்கப்புறம் வெப் டிசைனிங், அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட், குறிப்பாக மொபைலிட்டியில் நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட டிவிஷன் ஆட்டம் ட்ரைனிங் லேப் கோயம்புத்தூரில் முதல் முறையாக அவங்க தான் மொபைலிட்டி ட்ரைனிங்கையும் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டும் 4 இயர்ஸ்க்கு முன்னாலேயே கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு பெருமையும் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள்
சேல்ஸில் ஆப்பிள் ஹார்ட்வேர் சேல்ஸில் வந்து பெங்களூரில் அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி நிறைய ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் கம்பெனியிலேருந்து வரதுனால ஆட்டம் ட்ரைனிங் லேபில் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கான்சியஸாக இப்போ இது வந்து இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஐடி இப்போ இனி வர எபிசோடில் பார்க்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆட்டம் ட்ரைனிங் லேபில் R&D பண்ணி ஒவ்வொரு வகையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி கோர்சஸ் இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதை என்ன கோர்ஸ் கொடுக்குறோம், இப்போ ஆட்டம் ட்ரைனிங் லேபில் என்னென்ன பண்ண போகிறோம், அதில் அந்த ஆட்டம் ட்ரைனிங் லேபில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ண முடியுமோ, அது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த ஆட்டம் ட்ரைனிங் லேப்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போது இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடி ஒரு 20 இயர்ஸாக ரொம்ப பீக்கில் போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங் வந்துருச்சு. அதாவது பிசியில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறதை தாண்டி மொபைலிட்டி, அப்புறம் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக சி லாங்குவேஜ், ஜாவா படிக்கிறோம். அதுமாதிரி அதுக்கான நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு எஜுகேஷன் பண்ணி அந்தளவுக்கு ட்ரைனிங்காக இருந்தாலும், ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ரியல் டைமாக ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகும்போது நம்ம பசங்களுக்கு வந்து நிறைய இடத்துல அதை பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் சில சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதாவது சென்னை, பெங்களூரில் இருக்கிறவங்க மட்டும் நல்ல இந்த மாதிரி ஸ்மார்ட் R&D பண்ணுற சில சென்டர்ஸ் அங்கே அவைலபிலிட்டி இருக்கனால அங்கே போய் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இல்லை ஒரு அசோசியேட் டிகிரி பண்ணி அவங்கள எக்யூப் பண்ணி ஈஸியாக வந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி திருச்சி போன்ற, இந்த கோயம்புத்தூர் இந்த போன்ற இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருந்தாலும் சரி, நல்ல டேலண்டடாக இருந்தாலும், அதுக்கப்புறம் கோடிங்கில் நல்ல நாலேஜ் இருந்தாலுமே இந்த சின்ன அந்த எட்ஜ் இல்லாதனால நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் அவசியமாகிறது. அதற்காக தான் நாங்கள் இங்கே திருச்சியில் இப்போது அந்த ஆட்டம் ட்ரைனிங் லேப் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வர எபிசோடில் இப்போ இந்த ஆண்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஆண்டு வந்து நாங்கள் 2 விதமான கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம், அசோசியேட் டிகிரின்ற பேரில். இப்போ அந்த கோர்சஸ்லாம் என்னென்ன, அது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், யார் யார் அதில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வர எபிசோடில் பார்க்கலாம். Our process consists of 5 essential phases: discovery, planning, design, development, and optimization. Let's get started. We begin each project with the discovery phase. Our team interviews you to learn about your business needs and goals. We conduct research, analyze your target audience and competitors in your field. The conclusion of this step is understanding your company's position, trends in your industry, and the expected result of your completed project. After the discovery phase, our next step is planning. This is the part where we decide on design concepts, features, and marketing strategies that would be needed to achieve the goals we have set forth. To complete the planning phase, we have the dreams team involved: an information architect, a usability expert, an interface designer, marketing strategist, and a website developer. Wireframes are created to lay out interface elements. A sitemap and feature specifications are written, and we design a marketing strategy. In the end of this phase, you will receive a comprehensive blueprint explaining how your project will be executed. We then turn our plans into reality. Starting with a design, our team of designers creates unique user interfaces. Each step of the user interaction is taken into consideration, ensuring that every screen is working to accomplish the goals we have set during the planning. The design phase concludes with a collection of Photoshop mockups corresponding to various elements of your project. Your project is ready to move in the development. In this phase, the design mockups are turned into a fully functional entity. Standard compliance codes and latest programming techniques to ensure that your project is built reliably and securely. Development concludes with testing of your project and its launch. The next step is our favorite to work on. That is search engine optimization. This is where we take your business to the next level and you will start making money. We monitor, analyze, and report on your web property's performance, finding ways to increase exposure to your target audience and better achieve your goals. Our online marketing team goes in the action using all the techniques at our disposal, including search engine optimization, pay-per-click, email marketing, and conversion optimization.
We analyze your website traffic and visitors' behavior on an ongoing basis and apply everything we learn to further optimize your online business. Discover the 5 phases of process to make your project a success. போன எபிசோடில் நம்ம அந்த ஆட்டம் ட்ரைனிங் லேபை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ முதல் முறையாக திருச்சியில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆட்டம் ட்ரைனிங் லேப் இந்த டிவிஷனில் திருச்சியில் 2 கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்றது தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மல்டிமீடியா UI UX டிசைன்ஸ் ஓரியன்டான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் நிறைய ஜாப் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஹியூஜ் வாண்டட் இருக்குது, கேண்டிடேட்ஸ் வாண்டட் இருக்குது, ஆல் ஓவர் தி வேர்ல்டு வாண்டட் இருக்குது. இது ஒரு ப்ரோக்ராம். இது என்னென்ன அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம். UI டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வெப்சைட் டிசைன் ஆகட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வெப் ஆப் ஆகட்டும், இந்த அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு UI டிசைன் வரும். அப்புறம் UX டிசைன் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல். அதாவது UX டிசைன் அப்படின்றது ஒரு யூசர் ஃப்ரண்ட்லேருந்து ஒயர் ஃப்ரேம் எப்படி பண்ணுவாங்க, ஒரு கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் எப்படி வேணும், அப்புறம் அந்த சொல்யூஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற என்டையர் விஷயத்தை பண்ணக்கூடியதான் UX டிசைன்ஸ். அதில் ஸ்கிரிப்டிங் வரும், அனிமேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிசைன்ஸ் வரும். இந்த லெவலில் இப்போ டிசைன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ இது ஓரியன்டாகவும் 1 year ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இல்லை இது ஷார்ட் டைமாக 3 months வேணாலும் இந்த ப்ரோக்ராமை செலக்டிவாக நீங்கள் வந்து பண்ணலாம். இது இல்லாமல் வெப் அண்ட் மொபைல் டோட்டலி கோடிங் லெவலில், அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப்மெண்ட், iOS ஆப்ஸ் டெவலப்மெண்ட், ஃபோன் கேப், அதுக்கப்புறம் RIA ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அப்படின்ற டெக்னாலஜிஸ் ஓரியன்டாக 1 year கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 ப்ரோக்ராமும் இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மல்டிமீடியா ஓரியன்ட் இருக்கிற ப்ரோக்ராம் என்ன, அதில் என்னென்ன வரும், எப்படி அதை வந்து இங்கே நாங்கள் டெலிவர் பண்ணுவோன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரோக்ராம் வந்து அசோசியேட் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அசோசியேட் டிகிரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், BE படிக்கலாம், இல்லை BTech, இல்லை எனி அதர் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், IT ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் சைடில், அதாவது வீக்லி 3 days ஆர் வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் டிகிரி முடித்து வரும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இமீடியட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், இன்டர்ன்ஷிப்ஸ் ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நாங்கள் உங்களை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். சரி, இப்போ டீட்டெயில்டாக நம்ம கோர்ஸ் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த 1 year அசோசியேட் டிகிரி இன் மல்டிமீடியா, அதாவது இந்த UI UX டிசைன் பற்றி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, year ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 செமஸ்டர்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். ஃபஸ்ட்டு செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டரும் 3 months வரும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து கிராஃபிக் டிசைனிங், அப்புறம் செகண்ட் செமஸ்டர் வந்து வெப் டிசைனிங், தேர்ட் செமஸ்டர் வந்து 3D அனிமேஷன், ஃபோர்த்து செமஸ்டர் வந்து VFX. இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 1 year அசோசியேட் டிகிரி இன் மல்டிமீடியா. இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 12 months வரும். ஒரு டெய்லி 2 hours வரலாம். இல்லை யாராச்சும் +2 முடிச்சுட்டு பார்ட் டைமில் வந்து டிகிரி பண்ணுறவங்க, இல்லை டிஸ்கண்டினியூட் பண்ணுறவங்க கூட இந்த ப்ரோக்ராமை ஃபுல் டைமாக வந்து எங்கள் இதில் பண்ண முடியும்.
ஓகே, இப்போ ஈவன் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட இந்த அட்வான்ஸ் லெவல் 1 இயர் ப்ரோக்ராமை அசோசியேட் டிகிரி மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோஷாப், ஃப்ளாஷ், ட்ரீம் வீவர் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸை இங்கேயே கண்டக்ட் பண்ணிடுவோம். அந்த சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். சரி, ஓகே, இந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்டாக இப்போ நான் 4 செமஸ்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செமஸ்டர் வைஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நம்ம கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற மாடியூலை பார்க்குறோம். அப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து 3 months வரும். இப்போ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபோட்டோஷாப் இருக்குது, இன்டிசைன் இருக்குது, இல்லஸ்ட்ரேட்டர் இருக்குது, கோரல்ட்ரா இருக்குது. இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நாங்கள் இங்கே ஆட்டமில் சொல்லி தர மாட்டோம். இந்த சாஃப்ட்வேர்ஸும் சொல்லி தருவோம். இதை தாண்டி இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ்லையும் என்னென்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும், அதாவது யூஐ டிசைன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டோஷாப் இருக்குது அப்படின்னா, இல்லஸ்ட்ரேட்டர் இருக்குது அப்படின்னா, இதை ரெண்டையும் வச்சு ஃப்ளாட் டிசைனில் எப்படி வந்து ஒரு மொபைல் ஆப்புக்கு எப்படி ஒரு யூஐயை டிசைன் பண்ணணும், இல்லை ஒரு வெப்சைட் இருக்குது, இன்டர்நெட்டில் வரக்கூடிய அந்த வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த வெப் பேஜஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் இதில் சொல்லித்தரோம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டாட்டிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கனாலே இது மட்டுமே தனியாக எடுத்து பண்ணலாம். ஒரு லோகோ டிசைன்ஸ், அப்புறம் ஒரு ப்ரோச்சர் டிசைன்ஸ், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லெவல் கேட்டகரி. இப்போ இது அட்வான்ஸ் லெவல் கேட்டகரி, அதாவது பிரிண்ட் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது. பிரிண்ட் மீடியா அப்படின்னா பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறது. என்டையர் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. பெங்களூரில், இல்லை இங்கே கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் ஈவன் திருச்சியில் சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பப்ளிஷிங் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வர எல்லா கண்டென்ட்டும், அதாவது அது வந்து எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், எல்லாமே கண்டென்ட்டாக தான் வருது. இப்போ அதெல்லாமே வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த இதில் வந்து இப்போ ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணும்போது பிரிண்ட் மீடியான்றதும் கவர் ஆயிடுது, பப்ளிஷிங் கவர் ஆயிடுது. அப்புறம் ஜேர்னலிசம், அதாவது இந்து பேப்பர், அது மாதிரி பெரிய ஜேர்னலிஸ்ட் பேப்பர், இல்லை ஈவன் ஆன்லைன் மேக்சின்ஸு, இதில் கூட ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கன்னா அதுலேயும் இவங்க டிசைன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டிசைனர்ஸ் வாண்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி இடத்துல எப்படி வந்து ஒரு கம்பெனியோட பிராண்டிங்கை வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் மீடியாவில் பிளாக்ஸில் எப்படி எழுதுறது, எப்படி வந்து ஒரு டிசைனை பண்ணுறது அப்படின்ற என்டையர் விஷயம் இந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் கவர் ஆயிரும். இதுவே வந்து உங்களுக்கு ஹியூஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபெச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். 3 monthsக்குள்ளே முடிச்சிட முடியும். அதுலேயும் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறாங்க, நல்ல மேட் பெயிண்டிங் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இன்னும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஆகும். இப்போ கிராஃபிக் டிசைனிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இது வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப் டிசைனிங், 2D அனிமேஷன் கூட இதை சொல்லலாம். ஆனால் 2D அனிமேஷன்றது வந்து இப்போ வர ட்ரெண்டில் வந்து அந்த கார்ட்டூன் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டனால வெப் டிசைனிங் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமில் இங்கே. அப்போ இந்த செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரீம் வீவர் இருக்கும், HTML இருக்கும், HTML5 இருக்கும், CSS இருக்கும். அப்புறம் இந்த லாங்குவேஜஸ்லாம் வச்சு எப்படி ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்க முடியும், அந்த வெப்சைட்டை எப்படி டைனமிக்காக பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதுக்கான ஒயர் ஃப்ரேம் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் டிசைனிங், இந்த கிராஃபிக் டிசைனிங் 2 கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு மொபைலுக்கு ஒரு UI டிசைன்ஸ் பண்ண முடியும். ஒரு UI டிசைன்ஸை க்ரியேட் பண்ணலாம், ஒரு UI டிசைனராக மாறலாம். இந்த 2 செமஸ்டரில் முடிச்சிட்டாலே யூ கேன் பிகம் அன் UI டிசைனர், அதாவது கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், இல்லை ஒரு வெப் டிசைனர் ஆகலாம். இந்த வெப் டிசைனிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆர்டர்ஸ் இருக்குது. பெரிய MNC கம்பெனிலையும் அவங்க இந்த வெப்சைட் மட்டும் இல்லை, அவங்க சாஃப்ட்வேருக்கு முன்னால் ஒரு UI டிசைன் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா UI டிசைனர்ஸ் இருப்பாங்க. இப்போ அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. வெப் 2.0, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் ட்ரைன் பண்ணும்போது ஃபஸ்ட் லெவல் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற அந்த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைனிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சாட்டர்டேஸ் வருவாங்க, இல்லை ஆன்லைனில் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ரியல் டைமாக இண்டஸ்ட்ரியில் என்ன கைண்ட் ஆஃப் டிசைனிங் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி பண்ண முடியும், அதோட ஸ்கோப் என்ன அப்படின்றத இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிசைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் தேவைப்படுது. அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கணும்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ப்ரோச்சர் பண்ணணும்னாலும் சரி, இன்டீரியர் டிசைன்ஸ் ஏதாவது பண்ணணும்னா கூட, இல்லை ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னா கூட, எல்லா வகையான டிசைன்ஸுக்கும் இந்த கிராஃபிக் டிசைனிங், இப்போ நான் சொன்ன இந்த 2 செமஸ்டர் கிராஃபிக் டிசைனிங், இந்த வெப் டிசைனிங், இந்த 2 டிசைனிங் தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய பண்ணலாம். எனி ப்ராடக்ட் ஆகட்டும், அதோட பிராண்டிங் பர்பஸ்க்காக, அதோட கவர் ரேப்பர்லேருந்து, அதோட நியூஸ் லெட்டர்ஸ்லேருந்து எல்லா வகையான விஷயத்துக்குமே இந்த
டிசைனிங் வந்து ரொம்ப வாண்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் ட்ரீம் வீவர், ஃப்ளாஷ், அதுக்கப்புறம் இன்னும் HTML, jQuery, இந்த மாதிரி நிறைய அந்த மாடியூல்ஸில் இருக்குது. இந்த மாடியூல்ஸில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அக்ரிடேஷனும் வாங்கி வச்சுருக்கோம். அதோட அடோப் கூட அக்ரிடேஷன் வாங்கி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸும் நீங்கள் பண்ணலாம், சைமல்டேனியஸ்லி அந்த வேலிட் சர்டிஃபிகேஷன் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் எழுதினாலும் அதையும் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பர்ட்டு, இன்குபேஷன் சென்டர் மாதிரி வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தோட ஒர்க்கையும் நீங்கள் எடுத்து லைவாக பண்ணக்கூடிய அங்கே இதுவும் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த 2 செமஸ்டர் பண்ணாலே நீங்கள் வெறும் இந்த UI டிசைனர் ஆகணும்னா இந்த 2 செமஸ்டர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் கூட நீங்கள் ஒரு அசோசியேட் டிகிரி மாதிரி எங்களோட சேர்ந்து பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் லெவலாக போகணுன்னு விரும்புகிறீங்க, இன்னும் வந்து 3D அனிமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா 3D அனிமேஷன்ன்றதில் வந்து 3D Max Maya அப்படின்றத சொல்லித்தரோம். இப்போ 3D Max Maya பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலர்லி 3D Maxல வந்து ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ், அப்புறம் ஒரு மிஷினை வந்து எப்படி டிசைன் பண்ணணும், மிஷின் அனிமேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் அனிமேஷன் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக எல்லா மல்டிமீடியா சென்டர்ஸும் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக கேரக்டர் அனிமேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஏதோ க்ளே மாடலிங் அப்படின்ற லெவலில் தான் அவங்க பார்க்குறாங்க. பட் இங்கே வந்து நாங்கள் கார்ப்பரேட் லெவலில் ஒரு 3D அனிமேஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம். இப்போ அதுலேயும் நிறைய வாண்டட் இருக்குது. ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு முன்னால் 3D அனிமேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன்லேயும் 3D அனிமேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் 3D அனிமேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டான ஏஜென்சிஸ் இல்லை டிவி ஏஜென்சிஸு அந்த மாதிரி விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா VFX. அப்போ VFX அப்படின்றதுல இப்போ நாங்கள் அந்த VFX வந்து 3 மந்த்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம், இல்லை 6 மந்த்ஸ் 1 இயர் வரைக்கும் அதை ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணணுன்னாலும் அந்த லெவல்லையும் பண்ணணுன்னாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். இப்போ அந்த VFXன்ற மாடியூல்குள்ளே நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர், ஃபியூஷன், ஃபைனல் கட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் லெவல் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ ஸ்லோலி வந்துட்டு இப்போதைக்கு இனிஷியல் லெவலில் நாங்கள் வந்து VFX வந்து அடோப் ப்ரீமியர், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனி ஃபியூச்சரில் வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி பண்ணி ஒரு க்ரீன் மேட் போட்டு அந்த மாதிரி லெவலில் நீங்கள் பண்ண முடியும். இப்போ கூட இந்த நீங்கள் ரூம் இருக்கிறது வந்து இட்ஸ் அ சவுண்ட் ப்ரூஃப் ரூம். இங்கே கூட நீங்கள் VFX எடிட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்டுடியோ மாதிரி பண்ணலாம். அப்போ இதுலேயும் வந்து நாங்கள் ஃபுல்லாக ட்ரைன் அப் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே சேர்த்து 1 இயர் ப்ரோக்ராம் வந்து 1 இயர் அசோசியேட் டிகிரி இன் மல்டிமீடியா அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இந்த 1 இயர் ஃபுல் ப்ரோக்ராமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எங்ககிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி தரோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் அனுப்பிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் வேலிட் சர்டிஃபிகேஷன் ஒரு 2-3 சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இதில் எழுத முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இருக்கும் ப்ரோக்ராமு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு செமஸ்டர் முடிச்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு இப்போ டிசைன்ஸில் ஒரு 2 இண்டஸ்ட்ரி விசிட் ஆச்சு இதில் நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கம்பெனிஸ் இருக்காங்கன்ற டேட்டாபேஸ் ஷேர் பண்ணுவோம், மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி சோ மெனி ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடெம்ப்ட் ட்ரைனிங் லேபில். அந்த 1 இயர் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சராக இருக்கும். அதுவும் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்கோம்.
viewers, this is Karthikeyan. I am taking care of this Atom Training Labs. So இவ்வளோ நேரம் நீங்கள் ராஜ்கிருஷ்ணன் சார் பேசினதை பார்த்துருப்பீங்க. அவர் 2 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணியிருப்பார். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் பிஇ ஸ்டூடெண்ட் ஆர் ஃபைனல் இயரில் இருக்கணும்னு கூட இல்லை, 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு, எனி டிகிரி, எனி இயர், நீங்கள் யூ கேன் கம் டு அஸ் ஆர் வாக் இன் டு அவர் சென்டர். நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு கெரியர் கைடன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஸோ தட் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 3rd இயர்னால் 3rd இயருக்கு ஏற்ற மாதிரி, ஃபைனல் இயர்னால் ஃபைனல் இயருக்கு ப்ரோக்ராம்ஸ் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் கஸ்டமைஸாக நாங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எனி டவுட்ஸ் நீங்கள் எங்கள் சென்டருக்கு வாக்இன் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரோட் மேப் உங்கள் கெரியருக்கு நாங்கள் போட்டு தர முடியும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் கிடையாது. திஸ் இஸ் அ ட்ரைனிங் லேப், விச் மீன்ஸ் நாங்கள் வந்து ரியல் இண்டஸ்ட்ரி பீப்புள்லேருந்து வந்திருக்கோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட ஃபேக்கல்ட்டிஸ் கிடையாது. எல்லாமே ஆட்டம் சிஸ்டம்ஸில் இருக்கிற ப்ரொடக்ஷன் டிவிஷனில் இருக்கிறவங்க தான் இங்கே உங்களுக்கு ரியலாக லைவ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி ரியலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை, இந்த மாதிரி ஒரு லேப் கான்செப்ட், இது வந்து ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவான கான்செப்ட். எங்களுக்கு ஆல்ரெடி கோயம்புத்தூரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 6 இயர்ஸாக லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு. பெங்களூர்லேயும் இது நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வந்துட்டு இங்கே ஒர்க் ஷாப்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நோ சார்ஜு. நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பற்றின ஒரு அவேர்னஸ் திருச்சியில் இருக்கவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எவ்ரி சாட்டர்டே இங்கே நடக்கும். யூ கேன் கால் அஸ் ஆர் ரெஜிஸ்டர் ஃபார் த ஒர்க் ஷாப்ஸ். அப் டு 5 ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் இது க்ளீனாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை என்ன, வாட் இஸ் தட் ஐ நீட் டு டூ இன் மை கெரியர், என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஒர்க் ஷாப்ஸை வந்து மீட்டப் குரூப்ஸுங்கிற ஃபார்மில் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது எல்லாருமே வந்துட்டு இந்த மீட்டப் குரூப்ஸில் சைன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லாகவே ஒரு குரூப் திருச்சியில் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும், இப்போ அந்த ஆண்ட்ராய்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள்கிட்ட சில இன்டர்ன்ஸ் 3rd இயரில் இருக்கிறவங்க வந்து இந்த குரூப்பை அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம், அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு 4-5 வீக்ஸாக க்ளவுடு பற்றின செமினார் எடுத்திருந்தோம், ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் பற்றின செமினார் எடுத்திருந்தோம், ஒரு ஒர்க் ஷாப் லைவ் டெமோ இருந்தது, எப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எழுதி அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, ஒரு கூகுள் ஸ்கிரிப்டை எழுதி அதை எப்படி ஒரு லைவ் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ கிடைக்கும். இது வந்து நோ காஸ்ட். ஏன்னா நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நீங்கள் 2-3 ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்துடும். அண்ட் அதை வச்சுட்டு we can decide which course you want to join அண்ட் உங்கள் கெரியர் மேப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் வந்துட்டு எனிதிங் யூ கேன் கம் டு அஸ். அண்ட் நான் உங்களுக்கு தேவையான ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம், கஸ்டமைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தர முடியும். சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு எடுத்து தர முடியும். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர்.